ஆஃப் கோடன் சொல்வார்கள். அவருடைய காந்த குரலினால் ஒரு இன்னும் உங்களை வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற பத்மபூஷன் KJ ஜேசுதாஸ் ஒரு வயதிலும் என்றும் தனது கம்பீரமான குரலால் உங்கள் அனைவரையும் ஆட்பரித்துக் கொண்டிருப்பவர் பத்மபூஷன் ஸ்ரீ KJ ஜேசுதாஸ் ஐயா அவர்கள். அந்த வகையில் இதுவரைக்கும் எந்த ஒரு பாடகரும் பெற்றுக்கொள்ள முடியாத 7 தேசிய விருதுகள், 30 ஸ்டேட் அவார்ட், அது மட்டுமில்லாமல் 2002ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றது மட்டுமில்லாமல் இன்று வரைக்கும் 55,000 பாடல்களுக்கு மேல் உங்களுக்கு வழங்கி இன்னும் எங்களுக்கு பல ஆயிரம் பாடல்களை அவருடைய காந்த குரலால் வழங்க இருக்கும் இந்த விழாவின் கதாநாயகன் 50 ஆண்டுகள் இன்று இந்த இசைத்துறையில் 50 ஆண்டுகள் டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவர்களை ரசிக்காதவர்கள் எவருமே இருக்க முடியாது. அவருடைய பாடல் வரிகளை உச்சரிக்காதவர்கள் எவருமே இருக்க முடியாது. அந்த வகையில் மீடியா அண்ட் சினி என்டர்டைன்மெண்ட் தமிழோசை வழங்குகின்ற இந்த பாராட்டு விழாவில் கனடிய தமிழ் சமூகம் அனைவருமே அவரை அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்கின்றது. இப்பொழுது 71 வயதிலும் எங்களுக்காக காந்த குரலில் பாடல்களை வழங்குகின்ற பத்மபூஷன் KJ ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் 101 வயதானாலும் எங்களுக்கு இதே குரலில் இதே கம்பீரத்தோடு பாடல்களை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இசை ரசிகர்களின் ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த முதலாவதாக அவரை அன்போடு வரவேற்கின்றார்கள். சோயல் பேங்க்வெட் ஹாலினுடைய உரிமையாளர் திருமதி கல்யாணி அவர்கள் மலர் சென்று கொடுத்து அவரை அன்போடு கௌரவிக்கின்றார். அவருக்கு கௌரவம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் உங்களுக்காக தனது காந்த குரலால் 55,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை வழங்கி இருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பெரிய உள்ளங்கள் கௌரவத்தை வழங்குவதற்காக அழைப்பது தமிழ் பிசினஸ் கனெக்ஷனுடைய அதிபர் மிஸ்டர் நவஜீவன் அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். நாங்கள் இந்த இடத்துக்கு அன்போடு அழைப்பது அடுத்ததாக இந்த கௌரவத்தை வழங்குவதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு அன்போடு அழைப்பது ஜெட் டிராவல்ஸ் மிஸ்டர் சிவம். அடுத்ததாக நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம் அடுத்ததாக தமிழ் வர்த்தக சம்மேளனத்தினர் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். 2006ஆம் ஆண்டு இவர்கள் திரட்டிய நிதி சேகரிப்பில் பெரும்பாங்காற்றியவர் பத்மபூஷன் KJ ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் என்பதை கூறிக்கொள்வதில் கனடிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். As a cultural ambassador to mesmerize the audience in your own divine voice, may your musical journey continue to enrich our culture for many more years to come. Thank you for this wonderful evening. Signed by Logan Kanavadi, but I do present on behalf of the Mayor and Member of the Council of Town of Mark. Thank you. Thank you, Logan. Really fortunate to meet you. It was nice meeting you. Thank you, Aisha.
convey our regards to your MP. My honor to be here. ஒரு நற்செய்தியை கூறிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன். அண்ணா அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு அந்த சந்தோஷ ரீதியால் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அடுத்த வருடம் இங்கே ஒரு நிகழ்ச்சியை இலவசமாக செய்வதாகவும் அந்த பணம் முழுதாக அது இப்போ நாங்கள் அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போன்றோம். நிச்சயமாக உங்கள் எல்லோரும் நாடி அந்த செய்தி வரும். அப்பொழுது நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். காரணம், இலங்கையிலே போரினால் பாதிக்கப்பட்ட பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு குறிப்பிட்ட நூற்றுக்கணக்கானவர்களை தெரிவு செய்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கான வைத்திய உதவிகளை செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த உதவியை செய்வதற்கு அவர் ஒத்துழைத்திருக்கு. அவராக சொன்ன செய்தி அவர் சொல்ல வேண்டாம் சொன்னார். எனக்கு மனம் கேட்கவில்லை. அவர் சொன்ன நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லாமல் போகிறேன். எனவே அடுத்த வருஷம் நிச்சயமாக நான் வந்து எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம வந்து செஞ்சு காமிக்கணும். நம்ம வந்து நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சதுன்னு அவங்க சொல்லணும். நாங்கள் வந்து 70 ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யணும்னு மனசில் நினைச்சோம். பட் ஆக்சுவலி பை த கிரேஸ் ஆஃப் காட் ரியல் யாருக்கு தேவைப்பட்டவங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு 303 younger heart patients we could operate, and they are very happy. And not only that, ஒரு 10 ரூபாய், அதாவது 10 rupees கொடுத்த ஒரு ஆளையும் நம்ம வந்து ரெஸ்பெக்டோடு அது வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு பைசா கூட இன்னொரு விஷயத்துக்கு போகாம I was very keen on that particular thing. அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா யாருக்கு வேணாலும் அந்த கணக்கு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் இந்த இதுக்காக 10 வாட்டி கொச்சின் போயிருந்தேன்னா அது என்னோட செலவில் போயிருக்கேன். மீட்டிங் ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து இந்த பணத்துல இருந்து எடுக்கலை. ஒரு ஹாஸ்பிட்டலில் பணத்தை யார் கொடுத்தாலும் அது நேராக பணமாகவே இல்லை, செக்கா பேங்க்ல போயிட்டு அந்த பேங்க்ல இருந்து தான் அந்த ஆப்ரேட் செய்யற பையனோ இல்லைன்னா பொண்ணோ அந்த பேர்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. இந்த மாதிரி பண்ணி நாங்கள் we could do it 303 patients. அப்போதான் ஆக்சுவலி காது கேட்காத 2 பசங்களையும் சேர்த்து ஒரு ஃபேமிலி ரொம்ப அழுதுன்ட்டு அழ ஆரம்பிச்சது. ரொம்ப பியூட்டிஃபுல் சில்ட்ரன். ஒன்று வந்து 3 வயசு, ஒன்று வந்து 2 வயசு. இந்த 2 பசங்களை பார்த்து எனக்கு அப்படியே என்னன்னா நான் மனசில் நினைச்சது என்னன்னா ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கு, அதான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி அந்த 2 குழந்தைகளும் காது கேட்காது, பேசாது. இது பாருங்க எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாம் சந்தோஷப்படுறோம். நமக்கெல்லாம் இருக்கிற பசங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு விளையாடிட்டு பாடுறதோ இல்லை ஆடுறதோ இல்லை சத்தம் போடுறதுல எல்லாம் நம்ம வந்து சந்தோஷப்பட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்களோட வேதனையை சொன்ன உடனே நான் மனசுல நினைச்சது என்ன, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் எனக்கு உணர்வு வந்தது. என்னன்னா நான் பாடிட்டு எத்தனையோ பேர் கேட்டுதானே என்ன இது பண்ணியிருக்கோம். அப்ப இதுக்கு காது இல்லைன்னா அப்புறம் எத்தனை பேர் கேட்காம இருந்திருக்கோம். என்னோடது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்கள், நல்ல பாடல்கள், நல்ல பாடலோ ஏதோ எல்லாமே கேட்காம போன எத்தனையோ இது. You know that in India only 1.3 billion children காது கேட்காதவங்க இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி அதுக்கு இந்த கம்பெனி they reached in a great position. Actually research பண்ணி அந்த பணத்தை அந்த எக்யூப்மெண்ட் ரிசர்ச் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. within 3 years அந்த குழந்தைகளுக்கு ஆப்ரேட் பண்ணியாச்சுன்னா definitely they will speak. அது அனுபவம் வந்தது இந்த 2 குழந்தையில and definitely we are thinking about it. அப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு and actually I heard that in Ceylon the operation expenditure is so high, and we can arrange some arrangements in Kerala or in Tamil Nadu. We can bring them in the poor people. We can bring to Kerala or in Tamil Nadu, and we can help them and send back to them. These things we have to do it. அதுக்காக எல்லாரும் சேர்ந்துட்டு பண்ணா நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்.
அது மறக்காம. ஆனா தாசண்ணா எல்லாம் செய்யட்டும்னு நினைச்சுக்காதுங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எனக்கு அன்பளிப்பை அல்ல கௌரவத்தை வழங்கி இந்த நிறைவை கொண்டு இருக்கின்றோம். எனவே எல்லோரும் அவரை மகிழ்விக்கும் வண்ணம் கரகோஷம் செய்து இந்த கௌரவத்தை வழங்குவோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முதல் இன்னும் சில வார்த்தைகளை கூறிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்யலாம். என்னோடு